ஹலோ எஸ் நம்ம பீஸ் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய கனவோடு இருக்கிறீங்க. 2026 தளபதி அவர்களை எப்படியாவது சிஎம் ஆக்கிடணும், அவர் தனியாக நின்னாலும் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருவார், அவர் வந்து சிஎம் ஆக்கியே ஆகணும்னு குறிக்கோளோடு இருக்கக்கூடிய நீங்கள். ஸோ நீங்கள் அந்த குறிக்கோளோடு இருக்கீங்க. ஆனால் அவர் 2026 சிஎம் ஆவாரான்னு கேட்டால் கஷ்டம், ஆக மாட்டார். அதுக்கு காரணமும் நீங்கள் தான். அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மையாலுமே நீங்கள் காரணமாக இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். அதை லைட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ திமுக அண்ணா திமுக பழைய கட்சிங்க. 40 வயசுக்கு மேலே இருந்தால் 2 கட்சியும் பெருசாக ஆதரிக்கிறான். உங்களுக்கு தெரியும், அவன் ஓட்டெல்லாம் 2002 லிஸ்ட்டு கண்டிப்பாக இன்றைக்கி அவனுக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப இதில் பாதிக்கப்பட போகிறது நான் சொல்கிறேங்க தாவேக்கா தாங்க. எஸ்ஐஆரால் மிகப்பெரிய பாதிப்பு தாவேக்காக. திமுக கிடையாது, அண்ணா திமுக கிடையாது. மற்றதெல்லாம் கூட்டி கட்சிங்க, 3% 4% ஓட்டு. திமுக அண்ணா திமுக தான் பெரிய கட்சி. அவங்க 2 பேருக்கும் எனக்கு தெரிஞ்ச பாதிப்பு இருக்காதுன்னு எனக்கு தோணுது. எஸ், இவர் தான் மணி. திடீர்னு ஒரு நேரம் சப்போர்ட் பண்ணி பேசுவார், திடீர்னு சப்போர்ட் பண்ணாமல் பேசுவார். ஆனால் இவர் சொன்ன இந்த விஷயம் கரெக்டான விஷயம். ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் மிகப்பெரிய செக்கு. எஸ்ஐஆர் மூலியமாக இன்றைக்கி யாருக்கு மிகப்பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான். நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணோடனே நமக்கு ஓட்டர் ஐடி வந்துடும், ஓட்டர் ஐடி வந்தோடனே நம்ம போய் ஓட்டு போட்டுடலாம், அப்படி தானே? எந்த உலகத்தில் இருக்கீங்க? இங்கே கமலஹாசனாலே ஓட்டு போட முடியாமல் போச்சு, சூரியனாலே ஓட்டு போட முடியாமல் போச்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஓட்டு திருட்டு அப்படின்ற ஒன்று இங்கே இந்தியாவில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். நீங்கள் ஓட்டு போடுறது கடமை, ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டு போடுறது கடமை. ஆனால் ஒவ்வொரு பொலிட்டீஷியனுக்கும் தன்னோட ஒரு ஓட்டு கூட இன்னொருத்தனுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி வேலை பார்க்குறான் பாருங்க. அது அவனுடைய உரிமை, தொழில் எல்லாமே. அப்போ உங்களுடைய ஓட்டு யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதே அவன் தான். நமக்கு உரிமை இருக்குது, நமக்கு கடமை இருக்குது, நமக்கு பிடிச்சவங்க போய் ஓட்டெல்லாம் போடலாம். ஆனால் ஓட்டு போடுறதுக்கு உள்ளே போகணுமே, பூத்துக்குள்ளே போனால் தானே போடுவீங்க. அப்போ பூத்துக்குள்ளே போகிறதுக்கு என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் தான் நான் கேட்குறேன். நான் ஏன்னா இவ்வளோ கோபமாக பேசுகிறேன்னு வச்சுங்களேன். இந்த எஸ்ஐஆர் சார் அப்படின்னு இந்த வார்த்தை வந்தனாலே என்னமோ தெரியல, யாரும் அதில் பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா நமக்கு சார்னாவே பிடிக்காதுல்ல. அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எங்கே போனாலும் சார்ன்ற வார்த்தை பிடிக்காது. நம்மளை போட்டு நொய் நொயின்னு வாங்க அப்படின்ற மாதிரி தானே. இதுவும் அதே தான், சார் தான், டார்ச்சர் தான். உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி உங்களை ஓட்டு போட விடாமல் பண்ணக்கூடிய ஒரு திட்டமாக தான் நாம் வந்து இதை பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கால்நடையாக வீடு வீடாக போய் கலெக்ஷன் பண்ணி உன் பேர் என்ன, உங்கள் அப்பன் பேர் என்ன, உங்கள் அத்தா பேர் என்ன, பொண்டாட்டி பேர் என்ன, அது இதுன்னு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு அதில் பாதியை ஃபில் பண்ணுவாங்க, பாதியை ஃபில் பண்ணாமல் போவாங்க. இதுதான் நடக்குது. பெருசாக கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் ஒன்றும் ஆகலை. அவன் 1008 நெட்வொர்க்கு வெப்சைட் கொடுத்துருப்பான், அதை கொடுத்துருப்பான், இதை கொடுத்துருப்பான். திடீர்னு அங்கே போய் கேட்டேன்னா இல்லை இங்கே இல்லைப்பா, நீ அந்த ஏஜுக்கு போ, இன்னொரு இடத்துக்கு அங்கே போ அப்படின்னு ஒன்று அலைய விடுவாங்க. உன்னுடைய பேரை அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கக்கூடிய ஓட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டு. மணி சொன்ன மாதிரி 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே ஓட்டர் ஐடி இருக்குது. டிவிக்கே கட்சி ஆரம்பித்த உடனே தளபதி அவர்கள் அந்த மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டார், ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ போட்ட ஒரே நாள் அன்றைக்கே நான் மெம்பர்ஷிப் கார்டு எடுத்தேன். ஏன்னா எனக்கெல்லாம் பழைய ஓட்டர் ஐடி. ஆனால் அதுக்கப்புறமா இன்றைக்கி வரைக்கும் மெம்பர்ஷிப் கார்டு எடுக்க முடியாமல் எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க? ஓட்டர் ஐடியை கையில் வச்சுருந்தாலும் உங்களால் போய் எடுக்க முடியாது. ஏன்னா சிஸ்டத்தில் உங்களுடைய டேட்டாஸ் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அக்சஸ் பண்ணப்படலை. இது ஏன்னா அவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது. அதை விட்டுவிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு டோல் போடுறதும், அவனை கிண்டல் போடுறதும், இவனை பற்றி அசிங்கமாக பேசுகிறதும், தேவையில்லாத போஸ்ட் எடுத்து குரூப்ஸில் போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு என்னடா வேலை பார்க்குறீங்களா? இப்படி கிழிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா 2026 டிவிக்கு வந்துடும், நொட்டிக்கிட்டு வந்துடுங்க. எனக்கு செம காண்டாகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் கிட்டத்தட்ட 700-800 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆரை பற்றின டீட்டெயில்ஸை பெருசாக ஷேர் பண்ணுங்கடானா அதை ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும். அதை விட்டுவிட்டு அவனை பாருங்கள் விஜய் பற்றி தப்பாக பேசிட்டாரு, இவனை பாருங்கள் இதை பண்ணிட்டாரு, எவனோ ஒருத்தன் ஏதோ கிண்டல் பண்ணியிருப்பான் ட்ரோல், அதை எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு தான் குரூப் வச்சுருக்கோமா? வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் டெலிகிராம் குரூப்பு, இதெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அதை சேர்க்க விடாமல் கண்ட ட்ரோல்ஸையும் ரீல்ஸையும் எடுத்து போட்டு அந்த டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, மணி சொல்கிற மாதிரி கரெக்டு தான்.
ஜென்ஜி கிஸ் என்ன பண்ணிட்டு போகிறீங்க? விர்ச்சுவல் வேரியஸ் உட்காந்து சண்டை போட்டால் மட்டும் போதுமா? போய் நொட்டணும். அங்கே பட்டனில் நொட்டுனா தான் அங்கே சிஎம் ஆக முடியும் அவர். புரியுதா? புரியல உங்களுக்கு? நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவில் அவ்வளோ ஈஸியாலாம் உங்களெல்லாம் வந்து டக்குலாம் ஓட்டெல்லாம் போட விட்டுற மாட்டாங்க. நீங்கள் ஓட்டர் ஐடி கையில் வச்சுருக்கலாம், ஆதார் ஐடி கையில் இருக்கலாம், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, வேறு என்னென்ன நேஷ்னல் பாஸ்போர்ட்டு எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு நீ பூத்துக்கு போனால் கூட உள்ளே உட்காந்துருப்பான் ஒருத்தன் பூத்தில். அவன் ஒரு பேப்பர் புக்கு வச்சுருப்பான், அதில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்ப்பான். சார் உங்கள் பேர் இதில் இல்லை சார். சார் என்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்குது பாருங்கள், ஓட்டர் ஐடி இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. சாரி சார், புக்கில் உங்கள் பேர் இல்லை சார். இந்த பூத்தில் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு இந்த லிஸ்ட்டில் இருந்தால் தான் சார் இந்த பூத்தில் நீங்கள் போட முடியும்னுவான். விச் மீன்ஸ் இந்த பூத்தில் அந்த பேர் இல்லை அப்படின்னா எந்த பூத்தில் உன் பேர் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கான வேலை தாண்டா இப்போ நடக்குது. அறிவிக்கட்டீங்களா? அதுக்கான வேலை தான் நடக்குது. அதை தான் நீங்கள் போய் பார்க்கணும். அதை தான் வந்து நீங்கள் வந்து திருத்தணும். உங்களுடைய பூத் என்ன, உங்களுடைய பேர் வந்து ஆட் ஆயிருக்கா இல்லையா, உங்கள் வீட்டில் இல்லாதவங்க பேர் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ண சொல்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை வந்து இப்போ செய்யணும். இப்போ நீங்கள் செய்யலைன்னா வேறு எப்பயுமே செய்ய முடியாதா? அறிவிக்கட்டீங்களா? அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஓட்டர் ஐடி வாங்கி நம்ம ஓட்டு போடலாம் நினச்சிக்கிட்டு எவனா இருந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி கூமுட்டை இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, எந்த அளவுக்கு தில்லாலங்கடி பண்றாங்கன்னு பாத்தீங்கல்ல? என்ன வேலை பார்க்குது இது? என்ன வேலை பார்க்குது தெரியுதா? தெரியும் உங்களுக்கு? யாரெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க, இதில் யாரெல்லாம் டிஎம்கேக்காரன், யாரெல்லாம் டிஎம்கே இல்லாதவன். இது சென்னை போன்ற, கோயம்புத்தூர் போன்ற, மதுரை போன்ற நகரங்களில் வாழக்கூடிய மக்களை கூட சீக்கிரம் அனலைஸ் பண்ண முடியாது. இவன் டிஎம்கேக்காரன், இவன் வந்து ஏடிஎம்கேக்காரன், இவன் வந்து அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் அங்கே வாழ்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கூட்டம் டிஎம்கே, இந்த கூட்டம் ஏடிஎம்கேன்னு. அப்போ இந்த கூட்டத்துக்கான ஓட்டு என்ன இருக்குது, இந்த கூட்டத்துக்கான ஓட்டு என்ன இருக்குது. இப்போ இந்த கூட்டத்திலேருந்து புதுசாக வந்திருக்க இளைஞர்கள் எத்தனை பேர், அப்போ இந்த இளைஞர்கள்லாம் யாருக்கு போடுவாங்க? அப்போ அவங்க பேரை ஈஸியாக அந்த லிஸ்ட்லேருந்து தூக்குறதுக்கு என்ன வேலை பண்ணுமோ அது ஈஸியாக பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, ஏதாவது ஒரு திருத்தம், சார் இது சரியில்லை, இது எப்படி நான் ஃபில் பண்ணுறது அப்படின்னா, நீ போய் உங்கள் அப்பா என்னோட இது பர்த்டே சர்டிஃபிகேட் எடுத்துருவா, உங்கள் அம்மாவோடைய வெட்டிங் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துருவான்னு சொல்லி தேவையில்லாத காரணம் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவ நீ? எங்கே போவ? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? ஏதாவது தெரியுமா? அதுக்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்காது. சிஸ்டத்தில் கொடுத்துருப்பாங்க, இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இங்கே இதை சொல்லுங்கள், இவங்க இதை செய்யலைன்னா இவங்கள்ட்ட இதை சொல்லுங்கன்னு. இவங்கள்ட்ட மொத்தம் கொடுத்துருக்கிறதே, நமக்கு மொத்தமாக கொடுத்துருக்கிறதே 1 மாத டைம் தான். இந்த 1 மாத டயத்துக்குள்ளே இந்த 6.5 கோடி பேருக்கும் இவங்க எஸ்ஐஆர் பண்ணணுமா? அப்போ இந்த 1 மாதத்துக்குள்ளே எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் போகும்? இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அவன் எப்படி திருப்பி வந்து ரிவைஸ் பண்ணி போடுவான் அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மில் நம்ம என்ன ஃபில் பண்ணுறோன்றதை கரெக்டாக பார்க்கணும். அப்போ அது ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி வீடியோஸ் யாராவது பண்ணீங்கன்னா அதை எடுத்து போடுங்க, அதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படிவத்தை யாராவது உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா தயவு செய்து நாங்க சொல்ற இந்த விஷயத்தை உங்க மொபைல் போனை பயன்படுத்தி செக் பண்ணாம அவங்கள வீட்டுக்குள்ளேயும் விட்டுறாதீங்க. அதே சமயம் இந்த படிவத்தை அவங்க கிட்ட நிரப்பியும் கொடுத்துறாதீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய் எலெக்ஷன் TN-GOV 2025 தேடி வர்ற இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடுல மேல இருக்கிற ஹோம் அப்படிங்கறத தொட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கறத தொட்டுருங்க. அதுக்கப்புறம் எபிக் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்க ஓட்டர் ஐடியில இந்த இடத்துல எந்த நம்பர் போட்டிருக்குதோ அந்த நம்பர் தப்பு இல்லாம என்டர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழ இருக்கிற கேப்சாவையும் தப்பு இல்லாம என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கறத தொட்டிங்கன்னா பூத் லெவல் ஆபீசர் அதாவது BLO போட்டு ஒருத்தருடைய பேரும் போன் நம்பரும் இருக்கும். அந்த பேரை கொண்ட நபர் உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க அவங்கள உங்க வீட்டுக்குள்ள வர அனுமதி கொடுத்து இந்த ஃபார்மை நிரப்பி கொடுங்க. ஒருவேளை உங்க வீட்டுக்கு வர்ற BLO ஆபீசர் நீங்க கேட்கிற சந்தேகங்களுக்கு சரியா பதில் சொல்லாமலோ அல்லது இந்த ஃபார்ம் நிரப்புறதுக்கு எங்களுக்கு துட்டு தாங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நாம பார்த்த வெப்சைட்ல ER1 போட்டு ஒரு பேரும் போன் நம்பரும் இருந்துச்சு பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கான எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர். இதான் இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இவரை மாதிரி நிறையா வீடியோஸு ஷேர் பண்ணணும், நிறையா வீடியோஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, இந்த ஃபார்ம்னால என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு போகும்போது நான் இல்லை அப்படின்னோடனே என்னோடய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? என்னோடய புது ஃபோட்டோ, என்னோடய பாஸ்போர்ட் காப்பி, என்னோடய ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தா தான் என் பேர் அங்கே வரும். இல்லைன்னா நான் வெளிநாட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸியாக கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, கள்ள ஓட்டை மாற்றிடுவாங்க.
கட் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டு போட முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, என் ஓட்டை நான் போடலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் என் ஓட்டை வேற ஒருத்தன் போட்டுருவான். சர்க்கார் படத்தில் எப்படி தளபதி ஓட்டை வந்து இன்னொருத்தன் போட்டானோ அந்த மாதிரி இன்னொருத்தன் போடுறதுக்கு தான் இந்த வேலை. யாரெல்லாம் வீட்டில் இல்லை, யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறது. அப்போ அவங்களுக்கு பதிலாக இந்த தொகுதியில் இத்தனை பேர் வீட்டில் இல்லை இந்த பூத்துக்கு போட வேண்டிய ஆட்களில் இத்தனை பேர் ஓட்டு போடுற நிலையில் இல்லை. விச் மீன்ஸ் ஒன்று அவங்க அவைலபிலிட்டி இருக்காது, அவங்க இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிருக்கும். ஆனால் அவங்களால வந்து ஓட்டு போட முடியாது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு 500 பேர் ஓட்டு போடுற இடத்துல ஒரு 100 பேர் வந்து அந்த இடத்துல இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த 100 பேரை கள்ள ஓட்டாக மாற்றுவாங்க. அந்த கள்ள ஓட்டு போட விடாமல் பண்ணோம்னா எப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது பெயர், முக்கியமாக ஓட்டு போட முடியாமல் இருக்கக்கூடிய நபருடைய பெயர் அதில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ண சொல்லி கம்பல்சரி கொடுக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஓட்டு போடுற நம்மளுடைய பேரும் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம பேர் சரியில்லைன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் மாற்றிடுவாங்க, தூக்கிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு 1008 வழி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கள ஓட்டு போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. நமக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஓட்டர் ஐடி ப்ளஸ் அந்த பூத் ஸ்லிப்பில் நம்ம பேர் இருக்கணும். புரியுதுங்களா? பூத்துக்குள்ளே போகும்போது அந்த புக்கில் பேர் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. ஏன் நான் இந்த வீடியோ இவ்வளோ கோமா போடுறேன் அப்படின்னா, நிறையா பசங்களுக்கு புரிதலே இல்லை. என்ன ஒரே ஒரு மென்டாலிட்டியில் இருக்கீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் ஓட்டர் ஐடி இருந்தால் தானேப்பா மெம்பர்ஷிப்பு கார்டே வாங்க முடியும். அப்படி இருந்தால் அப்போ நான் ஓட்டர் ஐடி எடுத்துட்டேன்ல, அப்போ ஆல்ரெடி 1 கோடி மெம்பருக்கு மேலே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்கல்ல அப்படின்ற ஒரு மெத்தனத்தில் தெரியும். அதை தான் திருப்பி 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 உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஓட்டர் ஐடி இருந்தாலும் சரி, ஆதார் கார்டு இருந்தாலும் சரி, உங்கள் கையில் எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டு, நீ சிட்டிசன்ஷிப்பு உனக்கு குடியுரிமை இருக்குன்னு இருந்தாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட பூத்தில் உன் பெயர் இருக்கணும். புரியுதா? உன் வார்டில் உன் பூத்தில் உன் பெயர் இருந்தால் மட்டும்தான் நீ போய் ஓட்டு அந்த பூத்தில் போட முடியும். இந்த பூத்துக்கு அலாட் பண்ண உடனே எந்த பூத்துலேயும் ஓட்டு போட அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பூத்து உனக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா, இதை தான் தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக ஸ்மார்ட்டாக செஞ்சுருக்காங்க. ஓட்டர் ஐடி மூலிமா உன்னை மெம்பர்ஷிப் கார்டு எடுக்க வச்சுருக்காங்க. ஏன்? உனக்கு அறிவு வரணும். நான் இந்த வார்டு, என்னோடய பூத் நம்பர் இது, நான் ஓட்டு போட போகிறது இந்த பூத்து அப்படின்னு. அப்போ கரெக்டாக உனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. ஏன்? எங்களுக்கே தெரியாது. வந்து கொடுத்துட்டு போவாங்க ஸ்லிப்பை. ஆனால் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக கிளவராக தளபதி அவர்கள் செஞ்சது என்ன? உன் ஓட்டர் ஐடி போட்டு நீ மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கும்போது, டிவிக்கு மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கும்போது உன் பேர், உன் வார்டு, உன் பூத்து எல்லாமே வந்துருச்சு. இன்னும் நீ பண்ண வேண்டியது என்ன? இந்த வார்டில் இந்த பூத்தில் என் பெயர் இருக்கா இல்லையா, இதை தான் நீ இப்போ ஃபைனலைஸ் பண்ணி கிளியர் பண்ணி உன்னோட டேட்டாவை அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் கவர்மெண்ட் சிஸ்டத்தில். புரியுதுங்களா? அது இப்போ ஆன்லைன்லேயும் பண்ண முடியும், ஆன்லைன்லேயும் போய் பார்க்க முடியும். அப்படின்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது ஆன்லைன்லேயும் பாருங்கள். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு டெட் எண்ட் இருக்குது. மினிமம் மேக்ஸிமம் முடிஞ்சு போனால் பிப்ரவரி மாதம். அதுக்கு மேலே உங்களால் வந்து எந்த சேஞ்சஸும் எதுலேயுமே பண்ண முடியாது. அது வேணால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ டிசம்பரில் ஒன்று வரும், ஒரு சேஞ்சஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் திருப்பி அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து திருப்பி ஜனவரி எண்டில் இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் திருப்பி கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபைனல் டேட்டா லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும். அந்த ஃபைனல் டேட்டா லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அது பகராக தான் எல்லோரும் போய் ஓட்டு போட முடியும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க. அதை விட்டுவிட்டு இல்லை நான் ஓட்டர் ஐடி வச்சுருக்கேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் போய் ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னா கல்தாம்பட்டில் அடிச்சு வெளில அனுப்பிடுவாங்க. உங்களால் ஓட்டும் போட முடியாது, ஒரு இடமும் பண்ண முடியாது. ஸோ ஓட்டு போட்டால் தான் சிஎம் ஆக முடியும். இப்போ புரியுதா ஏன் விஜய் அவர்கள் சிஎம் ஆக மாட்டார்னு சொன்னேன்னு? நம்ம ஓட்டு போடலைன்னா எப்படி சிஎம் ஆவார்? அப்போ நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னா நமக்கான வேலையை நம்ம தான் பண்ணி வைக்கணும். நம்மளை வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்க ஓட்டுலாம் போட்ட விட மாட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ ஓட்டுன்றது நம்மளோட உரிமை மட்டும் இல்லை, நம்ம யாரை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள ஆக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதம் இந்த விரல். இதுதான். அதனால இதை கையில் அப்படி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் மைய வச்சாதான் தளபதி சிஎம் சீட்டில் போய் கையை வைக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. புரியாமல் இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமாக வந்துட்டு ஒரு படத்தோடைய பாட்டை எடுத்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை பின்னாடி ஓடிக்கிட்டு அடுத்த அப்டேட் எப்போ வருது, ஆடியோ லான்ச் எப்போ நடக்குது, இதெல்லாம் இருக்க வேண்டியது தான். என்டர்டெயின்மெண்ட்டும் லைஃப்பில் வேணும் தான். ஆனால் இப்போ சீரியஸாக நம்ம பண்ண வேண்டியது நமக்கான ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது.
நான் போடுறதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது ஒரு எக்ஸாம் மாதிரி. நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்து பாஸ் பண்ணால் நல்ல இடத்துல போய் நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும். அரியர்ஸ் வச்சிங்கன்னா சேர முடியாது. கரெக்டாக? இதில் நீங்கள் அரியர் வைக்க போகிறீங்களா பாஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். இனி இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தளபதி வந்து சிஎம் ஆவார். செய்யலை அப்படின்னா எப்பவும் போல் நீங்கள் என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிற மாதிரி நம்மலாம் தற்கொலை கூட்டமாக இருந்துட்டு போக வேண்டியதான். ஸோ இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் ஓர வச்சுட்டு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இறங்கி செயல்படுங்க அப்படின்றத தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். நம்ம சி யூ another video. Bye, take care.